Okay, so in this video we are going to discuss this question. So what is the question? The pH of 0.1 monobasic acid is 4.50. Calculate the concentration of species H plus A minus and H at the equilibrium. Also determine the value of Ka, pKa of the monobasic acid வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன தெரியும்னு பார்த்தீங்கன்னா what is the monobasic acid. monobasic acid அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு H plus கொடுத்தா அது வந்து monobasic acid. இங்க வந்து நமக்கு ஜெனரல் ஃபார்ம் தான் கொடுத்துருக்காங்க, HAன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு என்னது HA which gives வந்து பார்த்தீங்கன்னா H plus வந்து நமக்கு வந்து A மைனஸ் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா. இதான் வந்து பார்த்தீங்கன்னா மோனோபேசிக். சார் இது வந்து ஆசிட் தானே அப்படின்னு கேட்கலாம். இது வந்து நீங்க ஆசிட் தானே சார், அப்போ ஆசிட்னா இது வந்து மோனோ ஆசிட் தானே சொல்லணும், ஏன் பேஸ்ன்னு சொல்றாங்கன்னா இது வந்து பேசிசிட்டின்னு தான் சொல்லுவாங்க. ஓகேவா, ஏன்னா இது வந்து நமக்கு வந்து பேஸ். ஓகே, பிரான்ஸ்டன் தியரி இப்படி நம்ம வந்து பார்த்துருப்போம். நம்ம வந்து ஆசிட்லேருந்து வரது வந்து நமக்கு வந்து கான்ஜுகேட் பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இது ஒரு H பிளஸ் வந்துச்சுன்னா மோனோ பேசிக் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். அது இது OH வந்து நம்ம என்ன பண்ணுவோம், NaOH இருந்தது அப்படின்னா OH மைனஸ் வந்து கொடுப்போம். அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன மோனோ அசிட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அது வந்து ரெண்டுமே மாறி இருக்கும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். ஓகே, அப்போ மோனோ பேசிக் அப்படின்னா என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு H பிளஸ் மட்டும் தான் கொடுக்குதுன்னு அர்த்தம். ஓகே, அதோட pH வேல்யூ வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்லிபிரியத்தில் அதோட HA அதோட கான்சன்ட்ரேஷன் எல்லாமே நமக்கு வந்து கேட்டுக்கிறாங்க. நமக்கு வந்து KAவும் கொடுக்கல. ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா நமக்கு KA கண்டுபிடிக்கணும், என்ன பண்ணணும், ப்ராடக்ட் கான்சன்ட்ரேஷன் டிவைட் பை ரியாக்டன்ட் கான்சன்ட்ரேஷன் வந்து போடணும். அப்போ ப்ராடக்ட் கான்சன்ட்ரேஷன் கொடுக்கல, ரியாக்டன்ட் கான்சன்ட்ரேஷன் நமக்கு வந்து கொடுக்கல. ஆனால் நம்ம என்ன பண்ணலாம், pHலேருந்து நம்ம என்ன பண்ணலாம், H பிளஸோட கான்சன்ட்ரேஷன் நம்ம வந்து மெஷர் பண்ணலாம். ஏன்னா pH which is equal to minus log of H plus concentration இல்லையா. அப்போ நமக்கு வந்து pH வேல்யூ வந்து நம்ம கொடுத்துருக்காங்க, என்ன கொடுத்துருக்காங்க 4.5 வந்து கொடுத்துருக்காங்க, which is equal to minus log of H plus concentration. அப்போ what is the H plus concentration? அப்போ H plus equal to நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா இல்லை log ஓட வேல்யூ எடுத்துப்போம், உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். log of H plus நம்ம எடுத்துப்போம். அப்போ log of H plus which is equal to minus 4.5 வந்து வரும். ஓகே, அந்த மைனஸ் வந்து நமக்கு அங்கே போயிடும். அப்போ what is the H plus concentration? அப்போ H plus concentration which is equal to anti-log of, okay, anti-log of minus 4.5. எப்பவுமே நம்ம வந்து ஆன்டிலாக் வந்து மைனஸ்ல வந்தது அப்படின்னா நம்ம வந்து டைரக்டா எடுத்துட முடியாது. அப்போ ஹோல் நம்பரையும் ஒன்னை வந்து மைனஸ் பண்ணணும், அப்புறம் அதே மாதிரி ஃப்ராக்ஷன் நம்ம வந்து ஒன்னால வந்து மைனஸ் பண்ணணும். ஓகே, அப்போ நமக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஆன்டிலாக் ஆஃப். ஓகே, ஆன்டிலாக் ஆஃப் இது நமக்கு வந்து -4 -1 நமக்கு என்ன வந்து பார்த்தீங்கன்னா -5 வந்து மாறிடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா 1லேருந்து 0.5 வந்து மைனஸ் பண்ணா 1லேருந்து 0.5 வந்து நீங்கள் வந்து மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 0.5 வந்து நமக்கு வந்து கிடைக்கும் இல்லையா. அப்போ நமக்கு என்னன்னா இங்கே வந்து மறுபடியும் வந்து 0.5 நமக்கு வந்து வந்துடும். அப்போ 5 வந்து நம்ம போட்டுக்கலாம். ஓகே, அப்போ நம்ம இதையும் நம்ம வந்து ஒன்னால மைனஸ் பண்ணணும், இதையும் நம்மளால ஒன்னால மைனஸ் பண்ணணும். அப்போ ரெண்டுமே நம்ம ஒன்னால மைனஸ் பண்ண நமக்கு என்ன -5.5. அப்போ இதுக்கு தான் நம்ம வந்து என்ன பண்ணணும், ஆன்டிலாக் வந்து பார்க்கணும். ஆன்டிலாக் எப்பவுமே நம்ம என்ன பண்ணணும், ஃப்ராக்ஷனுக்கு மட்டும் தான் பார்க்கணும். அப்போ 0.5. அப்போ ஆன்டிலாக்ல என்ன பார்க்கணும், 0.50க்கு நேராக என்ன வேல்யூ இருக்குன்றது வந்து பார்க்கணும். சில டைம் உங்க டெக்ஸ்ட் புக்ல உங்க கொஸ்டின்ல என்ன கொடுத்துருவாங்க, ஆன்டிலாக் வந்து கொடுத்துருவாங்க. அப்படி சப்போஸ் வந்து ஆன்டிலாக் கொடுக்கல அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து ஆன்டிலாக் வந்து எடுக்க தெரியணும். ஆன்டிலாக் பேஜில் போயிட்டு 0.5க்கு நேராக என்ன வேல்யூ இருக்குன்னு நம்ம வந்து பார்க்கணும். இப்போ ஆன்டிலாக் அப்போ வந்து 0.5க்கு நமக்கு என்ன வேல்யூ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 3.162 வந்து கொடுத்துருக்காங்க. 3.162 வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஹோல் நம்பர் வந்து -5 வந்து இருக்கு இல்லையா, அது வந்து பவரில் போயிடும், இன்ட்டு 10⁻⁻5 வந்து போயிடும். அப்போ H பிளஸோட கான்சன்ட்ரேஷன் நமக்கு வந்து இதுதான். ஓகே, அப்போ H பிளஸோட கான்சன்ட்ரேஷன் கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், இப்போ வந்து HA இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ HA வந்து இருக்குது அப்படின்னா எத்தனை HA வந்து ப்ரொடியூஸ் ஆகுதோ அதே சேம் அமௌண்ட் ஆஃப் A தான் நமக்கு வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இதெல்லாம் 1:1 ரேஷியோ தான் இல்லையா. அப்போ H பிளஸோட கான்சன்ட்ரேஷன் 3.162 × 10⁻⁻5 இருந்தால் A ஓட கான்சன்ட்ரேஷன் நமக்கு என்ன இருக்கும், அதே அமௌண்ட் தான் நமக்கு வந்து இருக்கும். மிஸ் இட் கரெக்ட். ஓகே, அப்போ நமக்கு என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அப்போ இனிஷியலாக நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா 0.1 மோல் வந்து எடுத்துக்கிறாங்க. அப்போ 0.1 மோல் வந்து நம்ம வந்து இது எடுத்துருக்கிறோம். அப்புறம் ஈக்லிபிரியம் அட்டைன் ஆகும்போது நமக்கு வந்து H பிளஸ் நமக்கு எவ்வளோ ஃபார்ம் ஆயிருக்குது, 3.162 × 10⁻⁻5 வந்து ஃபார்ம் ஆயிருக்குது. அப்போ ஏவும் நமக்கு எவ்வளோ ஃபார்ம் ஆயிருக்குது, 3.162 × 10⁻⁻5 வந்து ஃபார்ம் ஆயிருக்குது. அப்போ நமக்கு என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா HA வந்து இந்த அமௌண்ட் வந்து குறைஞ்சிருக்கும். ஏன்னா இது ஒரு மாலிகுல் நமக்கு டிக்ரீஸ் ஆச்சுன்னா ஒரு H பிளஸ் ஒரு A மைனஸ் வந்து ஃபார்ம் ஆகும். அப்போ இவ்வளோ ஃபார்ம் ஆயிருக்குது அப்படின்னா இந்த மாலிகுல் வந்து நமக்கு வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கும் இல்லையா. அப்போ HAவோட கான்சன்ட்ரேஷன் நமக்கு தேவை. அப்போ HAவோட கான்சன்ட்ரேஷன் நம்ம என்ன எடுத்துக்கலாம், 0.1லேருந்து -3.162 × 10⁻⁻5 கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ இது வந்து எதுனா அப்ராக்சிமேட்டாக 1 × 10⁻⁻1. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10⁻⁻5 வந்து இருக்குது. அப்போ இந்த வேல்யூவோட கம்பேர் பண்ணும்போது இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நெகிழ்ச்சிபிள் தான். இதை மைனஸ் பண்ணுறதுனால நமக்கு வந்து ஒன்றும் பெருசாக ஒன்றும் எஃபெக்ட் வந்து வராது. அதனால் நம்ம என்ன பண்ணலாம், கான்சன்ட்ரேஷனை 0.1ஆவே நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா நெகிழ்சிபிள்
நெக்லிஜிபிள் அமௌண்ட் தான் நமக்கு வந்து இருக்குது. மறுநாள் என்ன பண்ணால் 0.1 எடுத்துக்கலாம். அப்போ ஹச் ப்ளஸோட கான்சன்ட்ரேஷன் நமக்கு வந்து ஆல்ரெடி தெரியும் இல்லையா? அப்போ வாட் இஸ் த ஹச் ப்ளஸ் கான்சன்ட்ரேஷன்? ஹச் ப்ளஸோட கான்சன்ட்ரேஷன் which is equal to 3.162 into 10 to the power of minus 5. அப்போ what is the A minus concentration? A minus concentration which is equal to 3.162 into 10 to the power of minus 5. ரெண்டுமே நமக்கு வந்து சேமாக தான் இருக்கும். அப்போ what is the Ka value? Ka which is equal to product concentration divided by reactant concentration இல்லையா? அப்போ H plus ஓட concentration into நமக்கு என்னன்னா A minus ஓட concentration கொடுத்துக்கணும். divided by வந்து பார்த்தீங்கன்னா HA ஓட concentration இல்லையா? அப்போ நம்ம இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ண நமக்கு என்ன கிடைக்குது? 3.162 into 10 to the power of minus 5. ரெண்டுக்கு நமக்கு சேம் வேல்யூ தான் இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? the whole square வந்து போட்டுக்கலாம். divided by HA ஓட கான்சன்ட்ரேஷன் நமக்கு எவ்வளவு? 0.1. அப்போ what is the value? அப்போ நியூமரேட்டர் வேல்யூ நமக்கு என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா 9.99 ஆல்மோஸ்ட் 10 வந்து வருது. 9.998 into 10 to the power of minus 10 வந்து வருது. டிவைட் பை நமக்கு என்னன்னா 0.1. 0.னா 1/10. அப்போ 10 வந்து நமக்கு வந்து மேலே போச்சு அப்படின்னா கேவோட வேல்யூ 9.998 into 10 to the power of minus 9 வந்து வருது. ஓகே, இதை நம்ம அப்ராக்சிமேட் நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? 1 into 10 to the power of minus 8 வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, அப்போ நமக்கு வந்து கேயோட வேல்யூ நமக்கு என்ன 9.999 வந்து வருது இல்லையா? இன்ட்டு 10 to the power of minus 9 வந்து வருது. இது நம்ம வந்து ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து 10 தான் இல்லையா? அப்போ 10 into 10 to the power of minus 9 வந்து எடுத்துக்கலாம். அப்போ நமக்கு என்ன வருது? 10னா 1 into 10 to the power of minus 8 வந்து எடுத்துக்கலாம். அப்போ கேயோட வேல்யூ 1 into 10 to the power of minus 8 எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து நம்ம PKA வேல்யூ கண்டுபிடிச்சு நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அப்போ what is the PKA? PKA which is equal to okay, PKA which is equal to minus log of வந்து நமக்கு என்ன இருக்குதுன்னா KA வந்து நமக்கு வந்து இருக்குது இல்லையா? அப்போ minus log of KA நமக்கு என்ன கொடுக்குறாங்க? 1 into 10 to the power of minus 8 இல்லையா? அப்போ அந்த minus 8 நமக்கு எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா பவரில் இருக்கிற minus 8 அப்படியே முன்னாடி வந்து வந்துடும். அப்போ மைனஸ் என்ன வரும் பார்த்தீங்கன்னா minus 8ன்னு வந்து வரும். அப்போ PKA வேல்யூ நமக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா வெறும் 8 வந்து நமக்கு வந்து வரும். அப்போ PKA வேல்யூ நமக்கு வந்து கண்டுபிடிச்சாச்சு. ஸோ திஸ் அ மெத்தட் டு கால்குலேட் தி KA அண்ட் PKA வேல்யூ. ஓகே, ஸோ நீங்கள் ஒவ்வொரு கொஸ்டின் ஒவ்வொரு வீடியோ நீங்கள் பார்க்கும்போதும் உங்கள் பக்கத்தில் வந்து கண்டிப்பாக நோட் புக் வந்து இருக்கணும். ஜஸ்ட் வந்து ஏதோ சிஸ்டத்துலையோ இல்லை ஃபோன்லையோ அது பாட்டு ஓட விட்டுட்டு நீங்கள் கேட்டுட்டு இருந்தீங்க பார்த்தீங்கன்னா அதோட எஃபெக்ட் எஃபிஷியன்சி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் எந்த சாப்டர் வந்து படிக்கிறீங்களோ அந்த சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட்டில் போயிட்டு அந்த சாப்டர் வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கிங்க. சூஸ் பண்ணிட்டு என்ன பண்ணணும்? எப்போவுமே உங்கள் கையில் வந்து ஒரு நோட் வந்து இருக்கணும். அப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் நீங்கள் வந்து என்ன புதுசாக லேர்னாக கற்றுக்கிட்டீங்க? மோனோ பேசிக் ஆசிட்னா என்னன்னு கற்றுக்கிட்டீங்க? அப்போ நான் வந்து சொல்கிறது உங்களுக்கு புரியல அப்படின்னா சார் எனக்கு மோனோ பேசிக் ஆசிட் வந்து இன்னும் எனக்கு கிளியராக புரியல, இன்னும் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கொஸ்டின் ரைஸ் பண்ணலாம். இல்லை நீங்கள் மோனோ பேசிக் ஆசிட் வந்து நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த நோட்டில் வந்து எழுதணும் டுடே ஐ லேர்ன் மோனோ பேசிக் ஆசிட். அப்போ மோனோ பேசிக் ஆசிட்னா இதான் நமக்கு மோனோ பேசிக் ஆசிட் அப்படின்னு வந்து நீங்கள் வந்து ஒரு நோட்ஸ் வந்து எடுத்துக்கணும். அப்புறம் ஈக்குலிபிரியத்தில் வந்து எப்படி இதோட கான்சன்ட்ரேஷன் வந்து நீங்கள் மெஷர் பண்ணுறீங்க, பிஹெச்லேருந்து எப்படி H ப்ளஸ் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணணும், இதெல்லாம் உங்களுக்கு வந்து நியூவாக இருந்துச்சுன்னா என்னெல்லாம் நீங்கள் லேர்ன் பண்ணீங்க. நான் வந்து H ப்ளஸ் கான்சன்ட்ரேஷன் பிஹெச்லேருந்து H ப்ளஸ் கான்சன்ட்ரேஷன் வந்து நான் எப்படி பண்ணுறது நான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் வந்து KA வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது, PKA வேல்யூ கண்டுபிடிக்கிறது, PKA வேல்யூக்கு என்ன ஃபார்முலான்றது கற்றுக்கிட்டேன். அப்போ என்ன நீங்கள் வந்து புதுசாக லேர்ன் பண்ணிட்டீங்களோ அதை வந்து நீங்கள் வந்து நோட்டில் நோட் பண்ணி வச்சுங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். நீங்கள் வீடியோ பார்க்குறதுனாலே பக்கத்தில் வந்து நோட் இருக்கணும், பேனா வந்து இருக்கணும். அதுதான் நமக்கு வந்து எஃபிஷியண்டாக வந்து இருக்கும். அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா வீடியோ நீங்கள் இந்த ஈக்குலிபிரியம் சாப்டர் வந்து நீங்கள் லேர்ன் பண்ணணும் நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு வீடியோலேருந்தே நீங்கள் வந்து பாருங்கள். அப்போ தான் நமக்கு வந்து KA வந்து எப்படி எடுத்தாங்க, PH வந்து எப்படி இந்த ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணாங்க, அப்புறம் அதெல்லாம் நீங்கள் வந்து லேர்ன் பண்ண முடியும். இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் புதுசாக என்ன டீச் பண்ணிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா PKA வந்து டீச் பண்ணியிருக்கிறேன். PKA which is equal to minus log of KA. மற்றபடி நீங்கள் KA கால்குலேட் பண்ணுறது, PH கால்குலேட் பண்ணுறது எல்லாமே நமக்கு வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து இருக்குது. அப்போ நீங்கள் பிகினிங்லேருந்தே அப்படியே 1 by 1 நீங்கள் பார்த்துட்டே இருந்தால் தான் உங்களால் வந்து இந்த ப்ராப்ளத்தை வந்து டக்குன்னு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இல்லைன்னா என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி தனியாக காட்டுக்குள்ளே விட்ட மாதிரி தனியாக இருக்கும். அதனால் நீங்கள் ப்ராப்பராக ஸ்டடி பண்ணிங்கன்னா ரொம்ப மோர் எஃபெக்டிவாக இருக்கும். குறிப்பாக என்ன பார்த்தீங்கன்னா கையில் வந்து நோட்டு பேனா இல்லாமல் நீங்கள் வந்து வீடியோ வந்து பார்க்குறது டோட்டலாகவே ஆல்மோஸ்ட் வேஸ்ட்.